திருக்குறள் அதிகாரம் 128 குறிப்பறிவுறுத்தல். கரப்பினும் கையிகன் தொல்லானின் உம்கண் உரைக்கல் உருவதொன்றுண்டு. நீ சொல்லாது மறைத்தாலும் மறைக்க உடன்படாமல் உண்மை தீட்டப் பெற்ற கண்களே எனக்குச் சொல்ல விரும்பும் செய்தி ஒன்று உண்டு. கண்ணிறைந்த காரிகை காம்பேர்தோட் பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது. என் கண் நிறைந்த அழகையும் மூங்கிலை போன்ற தோளையும் உடைய இப்பேதைக்கு பெண்கள் எல்லாரிடமும் இருக்கும் குண மேன்மையிலும் அதிக மேன்மை இருக்கிறது. மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு. கோக்கப்பட்ட பளிங்கிற்குள் கிடந்து வெளியே தெரியும் நூலை போல இவளின் அழகிற்குள் கிடந்து வெளியே தெரியும் குறிப்பு ஒன்று உண்டு. முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமொக்குள் உள்ளதொன்றுண்டு. மலராத அரும்புக்குள் நறுமணம் அடங்கியிருப்பது போலத்தான் ஒரு பெண்ணின் புன்னகை என்ற அரும்புக்குள் அவளது காதலனை பற்றிய நினைவும் நிரம்பியிருக்கிறது. செறிதொடி செய்திருந்த கள்ளம் உறுதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து. நெருங்கி வளையல்களை அணிந்த என் மனைவி நான் மட்டுமே அறிய மறைத்து காட்டும் ஒரு குறிப்பில் என் பெருங்கவலையை தீர்க்கும் மருந்து ஒன்றும் உண்டு. பெரிதாற்றி பெட்ப கலத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வ துடைத்து. அவரை பிரிந்து இருந்ததால் ஏற்பட்ட துன்பத்தினை பெரிதும் பொறுத்து கொண்டு இப்போது நான் மகிழும் வண்ணம் அவர் என்னை கூடுவது அவரது அன்பின்மையை எண்ணி பார்க்கச் செய்கிறது. தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்தவளை. குளிர்ந்த துறைகளுக்குச் சொந்தக்காரரான அவர் என்னை உடலால் கூடி உள்ளத்தால் பிரிந்திருப்பதை என்னை காட்டிலும் என் கை வளையல்கள் முன்னமே அறிந்துவிட்டன. நெருநற்றுச் சென்றாரெம் காதலர் யாமும் எழுநாளேம் மேனி பசந்து. என் காதலர் நேற்றுத்தான் என்னை பிரிந்து போனார். அப்பிரிவிற்கு வாடி என் மேனியின் நிறம் வேறுபட்டு 7 நாள்களாகிவிட்டன. தொட்டி நோக்கி மென்தோளும் நோக்கி அடிநோக்கி அக்தான் தவழ்ச்சை தது. பிரிவு காரணமாக கழலக்கூடிய வளையலையும் மெலிந்து போகக்கூடிய மென்மையான தோளையும் நோக்கியவன் காதலனை தொடர்ந்து செல்வதென்ற முடிவை தன் அடிகளை நோக்கும் குறிப்பால் உணர்த்தினான். பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு. பெண்கள் தம் காதல் நோயை கண்ணாலேயே சொல்லி அதை தீர்க்கும்படி வேண்டுவது பெண்மை. மேலும் ஒரு பெண்மையை கொண்டிருப்பதாகும் என்பர் அறிந்தோர்.